ஹாய், ஐம் டாக்டர் ராஜன். சமீபத்தில் ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை நீங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா? மும்பை போவையில் நடந்திருக்கு. அது எல்லா ஆங்கில நியூஸ் பேப்பர்லையும் இப்படி வந்திருக்கு. ஹாஸ்டேஜ் ஸ்கேர் அட் போவை மும்பை, 17 children rescued. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் சில 2 நாட்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னு தெரியாது. நம்ம எப்படி பார்ப்போன்னா இது தமிழ்நாட்டிலேயே நடந்துச்சு, நமக்கு என்ன அதை பற்றி பெரிய கவலை. ஆனால் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் என்னோடய முடிவில் கொண்டு வரேன். என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டுடியோவில் 17 வயது நிரம்பியவங்களை ஆடிஷனுக்காக கூப்பிடுறாங்க. ஆடிஷன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிப்புக்கு அவர்களை செலக்ட் செய்வதற்காக, ஒரு வெப் சீரிஸ்க்காக. யார் கூப்பிடுறா? ரோஹித் ஆர்யா அப்படின்றவர் கூப்பிடுறார். அவர் தான் அந்த ஸ்டுடியோவை நடத்துகிறார். அவர் ஒரு நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. எல்லாரையும் உட்கார வச்சுருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் உட்காந்துட்டு காத்துட்ருக்காங்க. இவர் கூப்பிடுவார், நம்மளை நடிக்க சொல்லுவார், நம்மளோட நடிப்பு திறமையை காட்டுவோம், அப்புறம் நம்மளை இந்த வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு நாடகத்துக்கு நம்மளை நடிக்க செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அதிர்ச்சி மூட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த ரோஹித் ஆர்யா என்ன பண்ணுறாருன்னா, இந்த 17 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு மும்பை போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் ஒரு வீடியோ அனுப்புகிறார். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோவில் அவர் காட்டுறாரு கையில் ஒரு ஷார்ட் கன் அந்த குழந்தைங்களுக்கு நேராக வச்சு இவங்களை எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன். எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. எல்லா பிள்ளைங்களும் நாங்கள்லாம் நடிப்புக்காக தானே கூப்பிட்டுருக்காரு, நம்ம அனுப்புனா இவர் என்ன எல்லாரையும் கொல்ல போகிறேன்னு சொல்கிறார். எதற்காக அப்படி சொல்கிறாருன்னு ஆரம்பத்தில் புரியல. திடீர்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். ரொம்ப யாருக்குமே புரியாத ஒரு வியப்பான விஷயம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறார்? ஐ ஹாவ் சம் கொஷின்ஸ், மாரல் வேல்யூஸ் ஆன் எத்திக்கல் வேல்யூஸ். தமிழ்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வர்றாருன்னா, நெறிமுறைகளுக்கான கேள்விகளை வச்சுருக்கிறேன், அதற்கு எனக்கு பதில் கிடைக்கணும். ஒன்றும் புரியல. 17 பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் பூட்டி வச்சுட்டு, என்ன இது நெறிமுறைகளுக்கான கேள்வி, அதற்கு பதில் கிடைக்கலன்னா இந்த பிள்ளைகளை கொன்னுடுவேன், இல்லை இந்த ஸ்டுடியோவையே நான் எரிச்சிடுவேன். போலீஸ் ஒரு பக்கம் பயப்படுது, பொதுமக்கள் பயப்படுறாங்க, இந்த ஸ்டுடியோவுக்கு அனுப்பின பெற்றோர்கள் பேரண்ட்ஸும் பயந்து அலறி போகிறாங்க. ஒன்றுமே விளங்கலை. இந்த ஸ்டுடியோவில் நடிப்பதற்கு போன இவங்களை இந்த ரோஹித் ஆர்யா கைது பண்ணி வைக்கிறார். அதோடைய பின் சம்பவத்தை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவர் கொஞ்ச நாளாகவே மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். என்ன மன உளைச்சல் அப்படின்னு தெரியல. இதற்கான சைக்கலாஜிக்கல் ரீசனையும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இது நம்மளோட இந்தியாவையே 2 நாளைக்கு முன்னாடி உலுக்கிய ஒரு சம்பவம். போலீஸ் இந்த ஷார்ட் கன்னோடு இவர் இந்த குழந்தைங்க முன்பாக நீட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பெரிய ரெஸ்கியூ டீம் அனுப்புகிறாங்க. இந்த ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பில்டிங்க்கு பின்னாடி பாத்ரூம் வழியாக நுழைஞ்சி அந்த ரூம்குள்ளே இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போயிட்டு இவரை பின்னாடி சுட்டுடுறாங்க. அவருக்கு மார்படைப்பு ஏற்படுது. இவர் ஷார்ட் கன் அப்படின்ற ஒரு கன்னை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இவர் ஒரு தீவிரவாதியோ இல்லை பயிற்சி பெற்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர் கிடையாது. ஆகவே போலீஸ் வரும்போது அதுலேருந்து இவருக்கெல்லாம் தப்பிக்க தெரியாது. ஆனால் போலீஸ் ஏன் சுட்டுச்சுன்னா, ஷார்ட் கன் அப்படின்ற ஒரு கருவி, ஒரு வெப்பனை வச்சிருக்கிறார். அது என்றைக்குமே ஆபத்தானது. அது குழந்தைகளை பாதிக்கும். குழந்தைகளை அவர் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக அவரை சுட்டு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மருத்துவமனையில், அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் இறந்து போகிறார். இதில் விஷயம் என்னென்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரோஹித் ஆர்யா ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறார், மை பியூட்டிஃபுல் ஸ்கூல். அந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டுடையது, மும்பை கவர்மெண்ட்டுடையதுன்னு நினைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு இவருக்கு வர வேண்டிய பணத்தொகை வரவில்லை. இவர் ஒருவேளை கடனில் இருந்தாரா, இல்லை பல நாட்களாக மன உளைச்சலில் இருந்தாரா, எதுவுமே விளங்கலை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனுஷன் மன உளைச்சல், அதாவது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அதில் இருக்கும்போது, இவர் ஒரு நல்ல பேர் பெற்ற மனிதன் தான் ரோஹித் ஆர்யா. மீடியாவில் ஒரு ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்கார், நல்ல பேர் இருக்குது. கவர்மெண்ட் ப்ராஜெக்டை அவருக்கு கிடைச்சிருக்குன்னா பார்த்துங்க. மை பியூட்டிஃபுல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை அவர் வீடியோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அதை சப்மிட் பண்ணியிருக்கிறார். அந்த ப்ராஜெக்டை அவர் பண்ணி கொடுத்துருக்கிறார். திறமையான மனுஷன். வினோதமாக 17 குழந்தைகளை கைது செய்து ஒரு ரூமில் பிணை கைதிகளாக ஏன் அடைக்க வேண்டும்? ஏன் இந்த வினோதமான விசித்திரமான செயலை இந்த மனிதன் செய்ய வேண்டும்? இவ்வளோ பேர் பெற்ற மனிதன்.
இதுக்கு தாங்க நம்ம சொல்கிறது, மன உளைச்சல் வந்துடுச்சுன்னா எந்த மனிதனோட மனநிலையும் இது பாதித்து விடும். எந்த ஒரு மனிதனும் தானாக செயல்படவே முடியாது. அவன் மன உளைச்சலில், அந்த மனக்குழப்பத்தில் அவன் பல்வேறு தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதில் இந்த ஒரு உதாரணம் தான் இந்த ரோஹித் ஆரியா. இந்த ரோஹித் ஆரியா செய்த இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. விசேஷமாக மும்பை, மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், அதாவது முதல் மந்திரியோட பார்வைக்கு போயிருக்கு. இவர் இப்படி செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க, 17 பிள்ளைங்க அவங்கள கடத்தி இருக்கிறாரு, ஒரு ரூமில் அடைச்சிருக்கிறாரு, பணைய கைதிகளாக வச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் சொன்ன ஆச்சரியமான விஷயம், என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. ஐ ஹாவ் சம் மாரல் கொஸ்டின்ஸ், சில நெறிமுறைகளுக்கான கேள்வி என்கிட்ட இருக்கு. என்ன கேள்வி? அது எதுக்கு 17 பிள்ளைங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க? அதுவும் புரியல. ரெண்டாவது, திடீர்னு எனக்கு கவர்மெண்ட் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு அதை சொல்ல வர்றார். அப்போ இவருக்கு இந்த பிள்ளைங்க மேலே கோவமா, சமுதாயத்தின் மேலே கோவமா, இவருக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரலையா, இல்லை கடனில் இந்த மனுஷன் மாட்டிகிட்டு இருக்காரான்னு தெரியல. அப்போது ஒரு மனநிலை பாதிக்கப்படும் போது, தன்னுடைய மனது அமைதியாக இருக்கிற நிலையிலேருந்து மாறும்போது, அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்க செய்கிற விஷயமே ரொம்ப வினோதமாக இருக்கும். ஒருவேளை இந்த மன உளைச்சல்னால அவருக்கு இந்த தற்கொலை எண்ணங்கள் வந்திருக்கிறதா, அதுவும் தெரியல. அதற்காக இந்த சூழலை பயன்படுத்தி நம்ம மிரட்டினா போலீஸ் வந்து நம்மளை சுட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சுட்டு இறந்து போயிடலான்னு ஒரு முடிவு செய்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த 17 பிள்ளைகளை ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் அவர்களெல்லாம் கைதாக்கப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கும்போது, இவ்வளோ நாள் அவர் அந்த மீடியாவில் அந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா, அதில் அவர் சம்பாரித்த பேரெல்லாம் போயிருக்குமே. இந்த சம்பவம் இந்தியாவை உலுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு தெரியல. இதிலிருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனுடைய நிலைகள், மனநிலை அதாவது பாதிக்கப்படும் போது, மன உளைச்சலில் போகும்போது அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வினோதமாக இருக்கும். அது அவனுடைய அன்றாட வாழ்க்கை முறையே மாற்றிட்டு இப்படி செயலில் கொண்டு வரும். இதை நம்ம நிதானித்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு, எங்களோட வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ராஜன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.